இப்பொழுது ஒரு கும்பல் அந்த கும்பலுக்கு தலைமை அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒற்றுமையாக 46 ஆண்டு காலமாக 70-80 வயசு உள்ள சொந்தங்கள், அதன் பிறகு வந்தவர்கள், இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து உயிரை விட மேலாக அவர்களை நான் மதித்து கட்சியை சங்கத்தை ஆரம்பித்து நடத்தி வந்தேன். சில தவறுகளை அரசியலிலே நான் செய்ததுண்டு. அதிலே ஒன்றுதான் ஒன்றாக இருந்தது. ஒன்று, அன்புமணியை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக நியமித்தது. இரண்டாவது, கட்சியினுடைய தலைவர் பொறுப்பை கொடுத்தது. இதெல்லாம் இப்படி பல தவறுகளை செய்து வந்தபோது இப்பொழுது அமைதியாக பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கும் போது அதில் ஒரு பிளவு இருக்கிறது, ஏற்பட்டிருக்கிறது என்று மக்கள், பொதுமக்கள், பிற கட்சியினர் நினைக்கிற அளவிற்கு அவருடைய பேச்சும் செயலும் அருவருக்கத்தக்க அளவில் அமைந்திருக்கிறது. இதற்கு காரணம் இங்கே இருக்கிற ஊடக நண்பர்கள். உங்களை கேட்டால் என் காதிலே கிட்ட வந்து கிசுகிசுப்பீர்கள். எப்படி கிசுகிசுப்பீர்கள்? ஐயா, நீங்கள் வளர்த்தது சரியில்லை, உங்கள் வளர்ப்பு சரியில்லை என்று கிசுகிசுப்பீர்கள். இல்லை, உங்கள் பேரை சொல்லட்டும், ஐயோ சொல்லாதீங்க, அது வேணாம், கிசுகிசுக்கள் சொல்லுவீங்க. அப்படி அந்த கும்பலிடம் இருக்கிற ஒரு சிலரை தவிர மற்றவர்களெல்லாம் எல்லோருமே நான் வளர்த்த பிள்ளைகள், என்னை ஐயா என்று அன்போடு அழைத்த பிள்ளைகள். இன்றைக்கு சில பல காரணங்களுக்காக அவர்கள் அங்கே போய் சேர்ந்து அவர்களுடைய சொல்படி எண்ணெய் திட்டங்கள், அதே மாதிரி ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல், கௌரவ தலைவர், அவர் தலைவராக இருந்தது, கௌரவ தலைவராக ஆனது எல்லாம் உங்களுக்கு அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவரை திட்டுவது, என்னோடு
5 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதில் 2 பேர் என்னோடு இன்னும் இருக்கிறார்கள். அதில் 3 பேர் அன்புமணி கும்பலோடு தெரியாமல் போய்விட்டார்கள். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கட்சின்னா ஐயா மாதிரி கட்சியை நடத்த முடியாது யாரும். எத்தனை பிரதமர்கள் ஐயா பார்த்திருக்கிறார், சேர்ந்திருக்கிறார், கூட்டணிகளை அமைத்திருக்கிறார். பிரதமர் நான் சொல்வது அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கிற மறைந்த தலைவர்களோடும் கூட்டணி வைத்து அதில் இதுவரை என்னை பற்றியோ நான் வளர்த்த சங்கம் கட்சியை பற்றியோ அவர்கள் அவதூறான விமர்சனங்கள் செய்யவில்லை. மேலும் இன்னும் சொல்லப்போனால் என்னை பல முறை அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள். ஓராண்டுக்கு முன்னாலே கூட நம்முடைய பிரதமர் சேலத்திலே ஒரு கூட்டத்திலே என்னை ஆரத்தழுவி அந்த கட்சியெல்லாம் உங்களுடைய ஊடகங்களில் வந்திருக்கின்றன. இப்படி எல்லோரும் மதிக்கத்தக்க அளவு பாசத்தோடு பழகிய தமிழ்நாட்டு தலைவர்கள், இந்திய தலைவர்கள், வட இந்தியாவில் இருக்கிற பல கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள், அந்த பட்டியலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீண்ட நேரம் ஆகும், உங்களுக்கு தெரியும். அவரோடு நான் 46 ஆண்டுகளாக பழகியிருக்கிறேன். போராட்டம் என்று சொன்னால் எத்தனை போராட்டங்கள். அந்த போராட்டங்களிலே வன்முறை இருக்காது, கத்தி கபடா இருக்காது. ஒருவர் கட்சியை பற்றி, பட்டாளம் கட்சியை பற்றி அவதூறாக பேசினாலும் கூட எப்போவாவது யாராவது அதற்கு நாகரிகமாக அந்த கட்சி பேசியவருடைய மனம் புண்படாத அளவிற்கு பதில் சொல்லுவோம். இப்படி ஒரு கலாச்சாரத்தை அரசியலிலே நான் ஏற்படுத்தி வந்திருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருந்த 32 மாவட்டங்கள் இப்பொழுது 38. அந்த 6 மாவட்டங்கள் பிரிவதற்கு அடியேன் தான் காரணம். இப்படி அதற்காக பல முறை போராட்டங்கள் செய்து பிரிப்பதற்கான சூழ்நிலையை உருவாக்கி 6 மாவட்டங்கள், புதிய மாவட்டங்கள் உருவாக்கி இப்பொழுது 38 மாவட்டங்கள். இத்தனை மாவட்டங்களுக்கும் 96,000 கிராமங்களுக்கும் சென்று வந்த நான் அங்குள்ள அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற உங்களுடைய நண்பர்களை, அதாவது ஊடக நண்பர்களை, அந்தந்த அவர்களோடு இதுபோன்று அவர்களை சந்தித்த பிறகு
அவர்களோடு தலைவாழை இலை போட்டு அவர்களோடு உட்கார்ந்து சாப்பிடுவேன். அது ஒரு காலம். இப்பொழுது அப்படி சாப்பிடலாம் என்று சொன்னால் எங்களுக்கு இன்னொரு அசைன்மெண்ட் இருக்குது, இன்னொரு வேலை இருக்குது, அங்கே போகணும் இங்கே போகணும்னு நீங்கள் ஒன்றுபட்டு வர இயலவில்லை. உங்களை சொல்லி குற்றம் இல்லை. பல செய்திகளை நீங்கள் சேகரிக்க வேண்டும். அதனாலே ஒவ்வொரு மணித்துளியும் உங்களுக்கு மிக முக்கியமானது. ஆக இப்படி தமிழ்நாட்டில் நாகரிகமாக, நளினமாக, பிறர் மனம் முன்படாதபடி கட்சி நடத்தி வந்த நான் சமீப காலமாக அன்புமணியும் அவரது துணைவியார் சௌமியா அன்புமணியும் ஒரு சில பேரை, நான் வளர்த்த சில பேரை கூப்பிட்டு அவர்களுக்கு சில பொறுப்புகள் மற்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும். இருபது வருஷத்துக்கு மேலே ஒரு பொறுப்பில் என்னிடம் இருந்த ஒருவருக்கு ஒரு பழைய காரை கொடுத்து, பழைய கார், என்ன காரு? இனோவா. இப்படியெல்லாம் அந்த கூத்துக்களை எல்லாம், கோமாளித்தனங்களை எல்லாம் வரிசையிட தேவையில்லை, வரிசைப்படுத்த தேவையில்லை. அது வரிசைப்படுத்தினால் நீளும். ஆக இப்பொழுது ஒரு புதிய பாணியை கடைபிடிக்கிறார். சமூக வலைதளங்களில், ஊடகங்களில் என்னை பற்றி, ஜே.கே. மணியை பற்றி, இன்னும் என்னோடு இருக்கிறவர்களை பற்றி அவதூறாக, கேவலமாக பேசுவது, தூண்டி விடுவது, ஏதோ பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன் என்று ஒரு கும்பல், அந்த கும்பலுக்கு தலைவர் அன்புமணி, அவருடைய துணைவியார், இப்படி இது போன்று தமிழ்நாட்டிலே கூட சில கட்சிகள் சில நேரங்களில் இது போன்று நடந்ததுண்டு. ஆனால் இவ்வளவு மோசமாக அடிதடி, சண்டை, ஒரு கட்சியில் இருந்தவர்களை சில பேரை கூப்பிட்டு தன் பக்கம் சேர்த்து கொண்டு கத்தி, கபடா, துப்பாக்கி எப்போதான் எழுந்துவாங்களோ தெரியல. இது துப்பாக்கி கிடையாது. பீகார்லேருந்து இங்கே நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. பீகாருக்காரன் அவன் துப்பாக்கி வச்சிருப்பான். ஆக இப்படியெல்லாம், அதாவது நாகரிகமாக, பண்போடு மக்களை சந்தித்து, மக்களுடைய குறைகளை கேட்டு, மக்களுக்காக போராடுவது தான் வளர்ச்சி. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, அது கல்வியாக இருந்தாலும், வேளாண்மையாக இருந்தாலும், எல்லாவற்றிலும் மக்கள், குழந்தைகள் முன்னேற வேண்டும் என்பதற்கான திட்டங்களை தீட்டுவது, யோசனைகளை சொல்லுவது, தவறான வழிகளிலே அரசு செல்லும்போது அதை தவறு என்று சுட்டிக்காட்டுவது, அறிக்கை விடுவது, இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய செயல்பாடு இப்படி இருக்க வேண்டும். இன்னும் நிறைய இதை பற்றி சொல்லணும்னா, ஒரு அரசியல் கட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டும் தான் நேரமாகும். ஆனால் இது புது விதமாக
மாலை போடுறதுனாங்க, அது மாலை போடக்கூடாது. பட்டாசு வெடிக்கக்கூடாது. அப்போ இப்படி பல கட்டளைகளை, அதாவது துண்டு பொன்னாடை போடக்கூடாது, அதுக்கு பதிலாக புத்தகம் கொடுக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் செலவே வேண்டாம். ஒரு எலுமிச்சம் பழம் கிடைச்சதுன்னா வாங்கிடுவேன், கிடைச்சா வாங்கிட்டோம், இல்லைன்னா இப்படி பல்வேறு வித்தியாசமான நல்ல கருத்துக்களை, கொள்கைகளை, செயல்பாடுகளை கற்பித்து இன்னும் ஆழமாக பதிய வேண்டும் என்பதற்காக 2002 அரசியல் பயிலரங்கம் தொடங்கி அதில் ஒரு கட்டணத்தை அன்புமணி தொடங்கி, அந்த கல்வெட்டு கூட அவர் பேர் இருக்குது, அவர் படமும் இருக்குது பக்கத்தில். நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய தடவை. அதில் அரசியல் பயிலரங்கத்திலே நாகரிகமான அரசியல், வளர்ச்சிக்கான அரசியல் எப்படி செய்வது என்பது பல்வேறு விதமான பயிற்சிகளை அங்கே கொடுத்திருக்கிறோம். அதில் இருந்ததுதான் ஒரு வார்த்தை, டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று மேடை கிடைக்கும் போதெல்லாம், அல்லது கூட்டம் சேரும் போதெல்லாம் சொல்லிவிட்டு, அன்புமணி சொல்லிவிட்டு, விடாமல் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு, நாங்கள் செய்வது அப்படி சொல்லும் போதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ். ஆனால் என்னை விட்டு பிரிந்து போய் ஒரு கும்பலை சேர்த்து கொண்டு இப்பொழுது கத்தி, கபடா, பேச்சறிகள், ராடு என்னென்னமோ பார்த்தா பயங்கரமாக இருக்கு. இப்படி அவர்களை தூண்டி அவர்கள் மேல் வழக்கு பதிவு, அதனாலே அவர்கள் மேலே அவர்கள் செய்த தவறுக்கு காவல்துறை வழக்கு பதிவு செய்து அவர்களை குண்டர் சட்டத்திலோ அல்லது வேறு சட்டத்திலோ சிறைக்கு அனுப்புகின்ற வேலையை, இதைத்தான் அவர் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் என்று சொல்லி வந்தாலும் தெரியவில்லை. ஆக இனியாவது அந்த கும்பல் இந்த கத்தி, கபடா, அப்புறம் இந்த வன்முறை சம்பந்தமான அது மட்டும் இல்லை, வன்முறை பேச்சு பேசும்பொழுது அந்த கும்பலில் இருக்கிற சிலருக்கு அதை செய்தே பார்த்து விட வேண்டும், செய்து காட்ட வேண்டும் என்று எண்ணம் வருகிறது. அதனால தான் கத்தியை எடுக்கிறான். ஆக சேலம் மாவட்டத்தில் நடந்த அந்த நிகழ்வு, துக்கம் விசாரிக்க போன எங்களுடைய சேலம் மாவட்ட செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர் அருள், அவர் நல்ல வேளை அவர்
அன்றைக்கு தப்பி பிழைத்தார். ஆனால் அவரோடு சென்றவர் கார்களை எல்லாம் அடித்து நொறுக்கி துக்க விசாரிக்க சென்றவர்களை அடித்து ஆயுதமாக அடித்து இப்பொழுது மருத்துவமனையில் 12 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவா டீசன் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்? இதுவா நாட்டை வளப்படுத்தும், அல்ல கட்சியை வளப்படுத்தும்? இது ஒரு கும்பல் வச்சுன்னு நான் அது கட்சின்னு சொல்லிக்கிறேன். ஒரு கும்பல், அவ்வளோதான். நான் போட்ட 108 பேர் மாவட்ட செயலாளர்கள். அதிகாலை 3 மணி வரைக்கும் நேரடியாக தொலைபேசியில் பேசி, நீங்கள் ஐயா கூப்பிட்டுட்டார், நான் கூப்பிட்டேன் அந்த கட்சி வளர்ச்சி பற்றி பேசுறதுக்காக, நல்ல புத்திமதிகளை சொல்வதற்காக கூப்பிட்டேன். போகாதீங்கன்னு சொல்லி அதிகாலை 3 மணி வரைக்கும் நேரடியாக பேசி 100 பேர் பராமரி செய்திருக்காங்க. பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்த அந்த பிள்ளைகளை கட்சியே உயிர் மூச்சு. ஐயா சொல்கிறது தான் எங்களுக்கு வேதம், ஐயா தான் குலதெய்வம் என்றெல்லாம் சொல்லியிருந்த மக்களை ஏமாற்றி என்ன ஏதோ ஆசை காட்டி சில பேரை அங்கு இழுத்து கொண்டு அவர்களை வைத்து என்னை கௌரவ தலைவர் ஜி.கே. மணியை, சட்டமன்ற உறுப்பினர் கொரடா அருள் மற்றும் சில பேரை அதை எதுக்கு ஆள வச்சு வந்துருங்க கூப்பிடுறது. எங்கே நான் சொன்ன இந்த பட்டியல் ஜி.கே. மணி அருள் இவங்களெல்லாம் இந்த சமூக ஊடகங்களில் அவ்வளோ கேவலமாக, அவ்வளோ அசிங்கமாக, அவ்வளோ தரக்குறைவாக வெளியில் சொல்லவே முடியாது. இந்த வார்த்தைகளை எங்கதான் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல, எந்த நாட்டிலிருந்து வந்தது தெரியல. அந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் போட்டு சமூக ஊடகங்களில் திட்டுறது. உனக்கு ஆத்திரம் ஒருத்தர் ராமசாமி பேரில் ஒரு ஆத்திரம் இருந்தால் நேரம் ராமசாமி வீட்டுக்கு போய் நீ இப்படிப்பட்ட ஆள் என்று நேராக திட்டு வருவோம். அது அந்த அவனுக்கு 2 பேருக்குமான இதை சரியாக போயிடும். நான் சமூக ஊடகங்களில் அது போடும்போது பார்க்குறவங்களுக்கு அவ்வளோவா அது ஒருப்பா, இப்படி ஒரு கும்பலா, இப்படி ஒரு பதிவா, இப்படி ஒரு எழுதுவா, இப்படி ஒரு நாகரிகமா, இது போன்ற ஒரு கலாச்சாரத்தை இப்பொழுது உருவாக்கி வருகிறார்கள், உருவாக்கிட்டாங்க. ஆக நான் மக்களையெல்லாம் கேட்டுக்கொள்வது, பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களையும் மற்ற கட்சியில் இருக்கிற நண்பர்களையும் நான் கேட்டுக்கொள்வது, இது போன்ற பதிவுகளை எல்லாம் தயவுசெய்து நீங்கள் பார்க்காதீர்கள். பார்க்கும்படியாக அல்லது கேட்கும்படியாக அவை இருக்காது, காரி துப்புரமாக தான் இருக்கும். அந்த அந்த செயலை நீங்கள் செய்ய மாட்டீர்கள், செய்ய உங்களுக்கு மனம் வராது, மனசுக்குள்ளே நினைத்துக் கொள்வீர்கள். ஆக இப்பொழுதும் சொல்லுகிறேன்,
இதையெல்லாம் விட்டு விட்டு உனக்கு எல்லாம் அரசியல் நடத்தணும்னா 10 பேரை வச்சு ஒரு கும்பலை வச்சு நடத்தணும்னா நடத்திப்போம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. என் பெயரை உபயோகப்படுத்தக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், உங்கள் மூலமாக மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அன்புமணி, ஆறுன்னா ராமதாஸ் அப்பன் பேர், அதோடு சரி, அதை மட்டும் போட்டுக்கோ. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெயரையும் அல்லது அதனுடைய புனிதமான அந்த கொடியையும் எப்பொழுதும் உபயோகப்படுத்தக்கூடாது. அதை பல முறை சொல்லியிருக்கேன். இன்றைக்கும் உங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக இன்றைக்கும் சொல்லுது. நீ ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சுக்கோ. 20 பேர் 21 பேர் எவ்வளோ பேர் சேர்ந்த ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம்? 21 பேர். நீ வச்சிருக்கிற கும்பலில் 21 பேர் இருக்காங்க. அந்த கும்பல் அவங்கள வச்சு ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுக்கோ. பேர் வேணும்னா நானே சொல்லி கொடுக்குறேன். என்ன பேர் நல்ல பொருத்தமான பேர் நானே சொல்கிறேன். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கொடி உனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, என்னோடும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று பகிரங்கமாக நான் சொல்லிவிட்டேன். அதனாலே தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் மலைக்க தலைவர்கள் விரும்பினார்கள். அடிக்கடி என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நாகரிகமான அரசியலை எல்லோரும், அது எந்த கட்சியாக இருந்தாலும் அமைதியாக நடத்த வேண்டும். தமிழகம் அமைதி பூங்காவாக திகழ வேண்டும் என்று அடிக்கடி மறைந்த என்னுடைய நண்பர் கலைஞர் அவர்கள் சொல்லுவார்கள். இப்படி கத்திக்காமட வச்சுருந்து அடிக்கிறது, கொல்ல போகிறது, கொலை மிரட்டல், நீ இருக்க மாட்ட, உயிரோடு இருக்க மாட்ட அப்படின்லாம் பேசுறது, இதெல்லாம் டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ் இல்லை, அமைதி பூங்காவாக இருக்காது. ஆனாலும் பாட்டாளி மக்கள் கட்சி சொந்தங்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது, எந்த நிலையிலும் எந்த வகையிலும் நீங்கள் எதிர்வினை ஆற்றக்கூடாது. அவன் கத்தி எடுக்கிறன்னா நீயும் கத்தி எடுக்காத. அவன் டேய் அப்படின்னா நீயும் கெட்ட கெட்ட வார்த்தை அவன் வாயில் வரக்கூடாது. அவன் டேய்னா ஏன்பா என்ன டேய்ன்னு சொல்கிறேன், நான் அவன் அண்ணன்பா அல்லது தம்பிப்பா அப்படின்னு தான் சொல்லணும். அவன் கையை கத்தி வச்சுருந்தானே கீழே போட்டுருவான். ஐயோ நம்ம அண்ணனை இப்படி சொல்லு, கத்தி வெட்ட போடணும், அறுக்க போடணும், காலை கண்ணாடி
ஒரே நேரத்தில் 4-5 காரை கண்ணாடியை வச்சுட்டோமே, காரை அடிச்சிட்டோமே, நொறுக்கிட்டோமே இன்னும் வருத்தப்படுவார். அப்படி செய்தவர்கள் கூட பல நேரங்களில் வளர்ந்து வருத்தப்பட்டிருக்கிறார்கள், வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு அவர் சீனியர் லீடர் இது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி சொல்லுவார். அந்த வகையில் உனக்கு சொல்கிறேன், அந்த வகையில் உனக்கு சொல்கிறேன், நீ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இந்த பேரை 46 வருஷமாக உழைச்ச இந்த உழைப்பை அதனுடைய பயனை நீ அனுபவிச்சுட்ட. உன்னை மந்திரி ஆக்கினேன், மத்திய அமைச்சராக்கினேன், ராஜ்யசபா மெம்பர் ஆக்கினேன், அவர் கட்சியினுடைய தலைவராக்கினேன். எல்லாம் பண்ணது நான் இப்போ நினைக்கிறேன், வீணா போச்சு, பெரிய தப்பு பண்ணிட்டோமே என்று. ஆனால் கடைசியில் சொல்கிறேன், தர்மத்தின் வாழ்வதனை சோது கவும், இறுதியில் தர்மமே வெல்லும், இறுதியில் தர்மமே வெல்லும் என்ற அளவில் இறுதியாக சொல்லுகிறேன், நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சுக்கோ. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஒரு நல்ல பேர் கிடைக்கல என்ன நான் சொல்கிறேன், பேர் சொல்லி கொடுக்குறேன், அந்த பேரை வச்சு நீ ஆரம்பிச்சுக்கோ. உங்ககிட்ட கும்பலை கூட சேர்த்துக்கோ. பொறுப்பு இப்போ கொடுத்துருக்குற கார் கொடுத்துருக்குற, காரு கொடுத்து பழைய காரை கொடுத்து ஒரு பொறுப்பு. இங்கேருந்து ஆள் திடுன்னு துணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி ஊருக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரணும்னா பார்த்தா அங்கே போய் நிற்கிறேன் காரோட ஃபோட்டோ. அது வேறு ஒரு ஃபோட்டோ. இதெல்லாம் நாங்கள் நினச்சி எடுத்தோம். இது ரொம்ப இதான் வருது டிஎஸ்என் டெவலப்மெண்ட் பாலிட்டிக்ஸ். என்னையும் ஜிகே மணியையும் எவ்வளோ மோசமாக தரக்குறைவாக பேச முடியுமோ தமிழ்நாட்டு அரசியலில் இது மாதிரி 25 வருஷமாக 30 வருஷமாக உழைச்ச ஒரு தலைவர் ஜிகே மணி, அவரை எந்த கட்சியில் பார்த்தாலும் இவர் கைதான் முதல்ல கும்பிடும், ஜிகே மணியினுடைய கைதான் முதல்ல கும்பிடும். அண்ணே சவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேரும் விசாரிப்பார். அவருக்கு யாரும் எதிரி கிடையாது. இனிமே எங்கேயாவது என்னுடைய பாசமுள்ள கட்சிக்காரர்கள் அவருடைய எங்கு ஏதாவது ஒரு சுண்டு விரல் பட்டாலும் அதற்கு காரணம் அன்புமணியும் அவருடைய மனைவி சௌமியா அன்புமணி தான் காரணம். ஏனென்றால் நான் அவ்வளவு பாசத்தோடு அவர்களை நான் வளர்த்து வந்தேன். பாட்டாளி சொந்தங்களே என்று அது மட்டும் இல்லை, என் உயிரினும் மேலான, என் உயிரினும் மேலான, என் உயிரை விட மேலான என்று 3 முறை
அவர்களை நேரே வந்தால் அப்படி கட்டி தழுவுகிற அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் இருக்கும், உள்ளத்திலிருந்து வரும். இது வார்த்தை ஜாலங்கள் எனக்கு பேச தெரியாது, எனக்கு போய் பேச தெரியாது. மனசில் நினைக்கிறது என்ன நினைக்கிறேன்னா அதை அப்படியே பேசிடுவேன். அதனால் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த செய்திகளை நீங்கள் கொண்டு சென்று உங்கள் மூலமாக அன்புமணியும் அவரை சேர்ந்த ஒரு சிலரும் ஒரு கும்பல் அவர்கள் திருந்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்கள் மூலமாக இந்த செய்தியாக சொல்லுகிறேன். உங்களுக்கு என்னுடைய உலகணிந்த நன்றியை, ஏன்னா அந்த செய்தியை நல்ல அழகாக நீங்கள் கொண்டு போக போகிறீங்கள்ல, அதுக்காக தெரிவித்துக் கொள்கின்றேன், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். காஃபி கொடுத்துங்களப்பா, காஃபியெல்லாம் கொடுத்தேன். ஏதாவது கேட்கறதா கூட கேளுங்க, தயங்குறீங்க அதான் தெரியுது. அந்த எஸ்ஐஆர் அதாவது சிறப்புடைய கருத்து, நான் அதில் இருக்கிற சிரமங்கள் பொதுமக்களுக்கே ரொம்ப சிரமமாக இருக்குன்றாங்க. இப்போ பீகாரில் கூட வாக்கு திருட்டு நடைபெற்றதை வந்து நேற்று ராகுல் காந்தி சுட்டி காட்டியிருக்காரு. அது எப்படி ஹரியானாவில் இதுக்கெல்லாம் இப்போ நான் பேசணும். இப்போ இவ்வளோ நேரம் சொல்லணும், ஒரு கதையே இவ்வளோ நேரம் கிட்டத்தட்ட எவ்வளோ இருந்தாலும் அவங்க 40 நிமிஷம் சொல்லணும்னா அதிலே அடைய போயிடுச்சு. அவ்வளோதான். ஐயா, 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து தாவைக்காவுக்கும் திமுகவுக்கும் போட்டியாக இருக்குன்னு சொல்லி விஜய் தெரிவிச்சிருக்காருங்க. அதுதான் நாள் இருக்குது. டிசம்பர் மாதத்தில் எங்களுடைய பொதுக்குழு டிசம்பர் 30 என்ன ஊரது? ஆத்தூர் தலைவாசல். ஆத்தூர் பக்கத்தில் இருக்கிற தலைவாசலில் கிளம்பலாம் நாங்கள் பதிவு பண்ணிட்டோம். 30ஆம் தேதி டிசம்பர் 30 பொதுக்குழு. அந்த பொதுக்குழு முக்கியமான பொதுக்குழு. அது கூட்டணி பற்றி மற்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் மக்களுடைய பொதுக்குழு உறுப்பினருடைய கருத்துக்களை கேட்டு அவர்கள் என்ன கருத்துக்களை சொல்லுகிறார்களோ அதன் அடிப்படையிலே கூட்டணி, இன்னும் கட்சி வளர்ச்சி, மக்களுக்கு வாழ்த்துக்கள், சேலம் எம்எல்ஏ அருள் தாக்கப்பட்டது குறித்து தமிழக அரசு போலீஸ் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. சரியா போலீஸ் சரியா நடவடிக்கை எடுத்துருக்காங்க கேட்டேன். சேலம் எம்எல்ஏ நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க, எடுத்துன்னு இருக்காங்க. நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க.